எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இணைந்திருப்பது எனக்கு அதிக சந்தோஷம். கர்த்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் கண்களினாலே அதை காண்பாய். உன் கண்களினாலே கர்த்தர் உனக்கு செய்யும் அற்புதத்தை காண்பாய். உன் கண்களினாலே கர்த்தர் துன்மார்க்கனுக்கு செய்யும் பலனை நீ காண்பாய். உன் கண்களினாலே கர்த்தர் உனக்கு செய்யும் ஆச்சரியங்களை காண்பாய். உன் கண்களினாலே கர்த்தர் உனக்கு செய்கிற மகத்துவமான காரியத்தை அந்நிய கண்களில் உங்களுடைய சொந்த கண்களினால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை எல்லாம் பார்த்ததில்லை, என் வாழ்க்கையில் அதிசயத்தை பார்த்ததில்லை, என் வாழ்க்கையில் கர்த்தர் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று சொல்லி இன்று வரை குழப்பத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் கண்கள் அற்புதத்தை பார்க்க வேண்டிய கண்கள், உங்களுடைய கண்கள் அதிசயத்தை பார்க்க வேண்டிய கண்கள், உங்களுடைய கண்கள் கர்த்தருடைய ஆச்சரியங்களை பார்க்க வேண்டிய கண்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும்போது உடைய கண்களினால் நீங்கள் அதை காண்பீர்கள். நம் கண்களினால் எதை பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 91வது சங்கீதம் 7வது வசனத்தில் இருந்து 9வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாபரமாய் கொள்ளும் பொழுது உன் கண்களால் மாத்திரம் நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய அடைக்கலம், நம்முடைய தாபரம் கர்த்தராய் மாறும் பொழுது எப்பொழுது நாம் பார்க்க முடியும்? எப்பொழுது நம்முடைய கண்களால் பார்க்க முடியும்? காதில் அற்புதங்களை கேட்டிருக்க பொழுது, காதில் கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்யறதை கேட்டிருக்க பொழுது, ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் அவர் செஞ்சது இல்லையே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இன்றைக்கு எதிர்பார்த்து காத்திருங்கள். அவர் அற்புதங்களின் தெய்வம், அவர் அதிசயங்களின் தெய்வம், சகல அற்புதத்திற்கும் சொந்தக்காரர். நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார், மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி சுவாமி. எந்தெந்த நெருக்கத்தில், போராட்டத்தில் யார் யாரெல்லாம் கலங்கி நிற்கிறார்களோ அத்தனை பேருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து வாழ வைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். உன் கண்களினால் மாத்திரம் அதை காண்பாய் என்று நான் பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி என் பிள்ளைகளுடைய கண்கள் அதிசயத்தை பார்க்கட்டும், நன்மையை பார்க்கட்டும், ஆரோக்கியத்தை பார்க்கட்டும், ஆசீர்வாதங்களை பார்க்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தருடைய நாமத்தை தேடி மகிமைப்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபை மேல் கிருபை பெருகுவதாக, ஆசீர்வாதத்தின் மீது ஆசீர்வாதம் பெருகுவதாக, நன்மை மீது நன்மை பெருகுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். கிருபை மேல் கிருபை இறங்கி வருவதாக. ஆசீர்வதியும். கண்களை திறந்தள்ளும். ஒவ்வொரு கண்களும் ஆச்சரித்து பூரித்து உம்மை உயர்த்தட்டுமானவர். எல்லா கண்களும் உம்மை நோக்கி பார்க்கட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.